சிவபெருமான் பல இடங்களில் லிங்க வடிவில்தான் காட்சி கொடுப்பார். ஆனால் அவர் நடராஜர் ரூபத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்தலங்கள் மிக குறைவுதான். அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள நடராஜரின் சிலையானது முழுவதும் மரகத கல்லினால் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிலையாகும். பொதுவாக நடராஜர் அனைத்து நாட்களிலும் சந்தனக்காப்பு சாத்தப்பட்டு காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது காப்பு கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் தருகிறார். சிவபெருமானின் பக்தர்களான பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்படி சிவபெருமானும் தில்லையிலே தாண்டவம் ஆடினார் என கூறப்படுகிறது. சிவம் என்றால் அனைத்தையும் தனக்குள் அடக்கி அசையாது இருப்பதாகவும், அதுவே நடராஜர் என்றால் ஆனந்த நடனமாடி உலகின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஆற்றலாக இருப்பவர். சிவபெருமான் ஆடிய அந்த நாள்தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஆகும். அதனால்தான் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த தரிசனத்தை காணும் போது வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. For more information, watch the full video, link in description.